வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உட்புறவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் எபிரேயர் 13 1 முதல் 8 வரை. எபிரேயர் 13 1 முதல்.
சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் சரீரத்தோடு இருக்கிறார்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததுமாயிருப்பதாக. வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையில் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்று நாம் மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சேர்ந்து வாசிக்கலாம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் யோவான் 21 அதிகாரம் 1 முதல் 14 வரை. யோவான் 21 1 முதல் 14 வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும்
கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாக்கிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். சுவிசேஷ பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ரத்தம் சிந்தினார், மானிதையும் சம்பாதித்தார். என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். மேகமாவர் முகத்தை மறைக்கும் காலம் அவரை எப்போதும் போல நம்புவேன். மாறாதவர் என்றறிவேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். மரண வெள்ளம் பொங்கினும் என் மாம்சம் சோர்ந்து போயினும் வாக்கு தத்தமானையும் என் நெஞ்சை ஆற்றி தேற்றிடும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான். நியாய தீர்ப்பு காலத்தில் எக்காள சத்தம் கேட்கையில் அஞ்சேன். என் மீட்பர் நீதியே அந்நிதன் என்னை மூடுமே.
நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான். வேரஸ்தி பாரம் மணல்தான், வேரஸ்தி பாரம் மணல்தான். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். சிறப்பாக இந்த வாரம் நமக்கு நம்முடைய தீர்மானத்தின் பிரகாரம் ஆலய ஆண்டு விழாவின் ஆராதனையாக இருந்திருக்க வேண்டும். அதை நாம் புதன்கிழமை நாம் நடத்தி முடித்தோம். இந்த ஆராதனையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிறிஸ்தவ உபசரிப்பு என்கிற தலைப்பிலே நமக்கு சுவிசேஷ பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை அடங்கியுள்ள வேத பகுதி. இது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை வைத்து இதோடு கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள பகுதியும் இந்த நாளிலே பார்ப்போம். இந்த 2 பகுதிகளும் உயிர்த்தெழுதலில் நடைபெற்ற பகுதிகள். இந்த 2 பகுதிகளிலும் ஆண்டவர் உணவு அளிக்கிற, உபசரிக்கிற ஒரு பகுதிகள். 3 முக்கிய குறிப்புகள். முதலாவதாக ரிலேஷன்ஷிப், இரண்டாவதாக ரெவலேஷன், மூன்றாவதாக ரெஸ்பான்ஸ். ரிலேஷன்ஷிப், ரெவலேஷன், ரெஸ்பான்ஸ் என்கிற 3 பிரிவிலே இந்த தியானத்தை நாம் இந்த நாளிலே நடந்த கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பகுதியிலே 5வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, சீடர்களை ஆண்டவர் விதமாக அழைக்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறது ஏதாகிலும் உங்களுக்கு உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இந்த அதிகாரம் ஆரம்பத்திலே ஒரு மாபெரும் வித்தியாசத்தை காண்கிறோம். 2 முறை ஆண்டவர் வெளிப்படும் போது அறையிலே பூட்டிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அறையிலிருந்து வெளியில வருகிறார்கள். வெளியில வருகும் பொழுது ஆண்டவர் சொல்கிறது, புறப்பட்டு போங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள், பாவங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்த ஆண்டவர் இந்த கட்டளைக்கு மாறாக 21ஆம் வசனத்திலே 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 21ஆம் அதிகாரத்திலே, சீமோன் பேதுருவும் பிதுவு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டில் கானா ஊரானாகிய நத்னாவேலும் செபதேயின் குமாரனும் அவருடைய சீடர்கள் 2 பேரும் கூடியிருந்த போது சீமோன் பேதுரு மற்றவர்களை பார்த்து, மீன் பிடிக்க போகிறேன்
இயேசு சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வெளியிலே புறப்பட்டு போகவில்லை. மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லிதான் புறப்பட்டு போகிறார்கள். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரோடு இருந்து நற்செய்தி பணியிலே, சுவிசேஷ பணியிலே, சுகமளிக்கும் பணியிலே, கிறிஸ்துவோடு இணைந்த ஊழியத்திலே இந்த மீன் பிடிக்கும் பணி எப்படி ஞாபகத்துக்கு வருகிறது? அமிதமாய் புறப்பட்டு போகிற பொழுது அவர்கள் கடற்கரையிலே, அப்பொழுது மற்ற சீடர் சொல்கிறார்கள், அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கடற்கரை தான் போறோம். இப்ப கடற்கரையில 2 முறை ஆண்டவர் சந்தித்து புறப்பட்டு போங்கள் சாட்சியர்கள் என்று சொல்ல இந்த சீடர்களை பார்க்கின்றவர் இப்பொழுது கடற்கரையிலே பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனவேதனை. இவர்கள் எனக்கு பெரிய வாருங்கள், நான் மனுஷனை பிடிக்கிறவளாக ஆக்குவேன் என்று சொல்லி அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து வந்தவர்கள் இப்பொழுது உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் மீண்டும் மீன் பிடிக்க போயிருப்பது பார்க்கும் ஆண்டவருக்குரிய மனநிலைமை எவ்வளவு வேதனை. அந்த வேதனையின் மத்தியிலே உறவு கொண்டாடுகிற ஆண்டவர், கவனிங்க 5ஆம் வசனம், பிள்ளைகளே என்று அழைக்கிறார். பிள்ளைகளே என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவுதான் கீழ்ப்படியாத ஒரு பாதைக்கு போய் சென்றிருந்தாலும் இயேசுவானுடைய அன்பு நம் மீது அதிகமாகத்தான் இருக்கிறது. நம்மை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்கள் கீழ்ப்படியாமல் கடற்கரைக்கு சென்றிருந்தாலும் இயேசுவானவர் அவர்களை பார்த்து உறவு கொண்டாடுகிறார். பிள்ளைகளே என்று அழைக்கிறார். 2ஆவதாக ரெவலேஷன், வெளிப்பாடு. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியா போஜனம் பண்ணுங்கள். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரோடு அவர் பந்திய கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ரெவலேஷன். 2 இடங்களிலும் இந்த உபசரிப்பிலே இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார், மகிமையை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்தவ உபசரிப்பு அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு. நாம் கரிசனை கொள்ளுகிறவர்களாக எளியோருக்கு கொடுக்கிற உபசரிப்பு அவரோடு கூட உறவை வெளிப்படுத்துகிறது. பிள்ளைகள் என்று சொல்கிற அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. 2ஆவதாக எளியோருக்கு நாம் செய்கிற உதவி மூலமாக கிறிஸ்துவ வெளிப்படுகிறார். அந்த மக்கள் கிறிஸ்துவை காண்கிறார்கள். நம்மை காண்பதில்லை, கிறிஸ்துவை காண்கிறார்கள். ரெவலேஷன். 3ஆவதாக கிறிஸ்டியன் ரெஸ்பான்ஸ். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணி பின்பு இயேசு சீமோன் பேதுரு நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார். அதற்கு அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இந்த உபசரிப்பு முடிந்த பின்பு சீடர்களோடு கூட ஆண்டவர் கடந்து போகிற பொழுது பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி. இது 3 தரம் கேட்கப்படுவதாக வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களிலும் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆங்கிலத்திலே இருக்கிற மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது இவைகளிலும், மோர் தென் தீஸ். இப்பொழுது நீ மீன் பிடிக்க வந்து விட்டாய். ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மீன்பிடிப்பு தொழிலை விட்டிருந்தாய். இப்பொழுது உனக்கு திரும்பமாக ஞாபகம் வந்திருக்கிறது. மீன் பிடிக்கும் ஞானம் முன்னிட்டு இருக்கிறது. மீன் பிடிப்புக்குரிய ஆஸ்திகள் எல்லாம் முன்னிட்டு இருக்கிறது. மீன் பிடிப்பிலே வருகிற பிற்கால வாழ்க்கை குறித்தான நம்பிக்கை உனக்கு இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கு மேலாக என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? ஒரே மனுஷரை பிடிக்கிற வாக்குகள் என்று சொல்லி அழைத்தனே, என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இதான் ரெஸ்பான்ஸ். கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்து நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நாம் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் அவருக்கு சாட்சிகளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரெஸ்பான்ஸ் எவ்விதமா இருக்கிறது? நம்முடைய பதில் அளிப்பு எவ்விதமா இருக்கிறது? ஆண்டவர் இதை 3 முறை கேட்டு
பேதுருவை ஊழியத்துக்கு அழைப்பது, மீண்டுமாக சீடர் என்று சொல்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். பெரிய மாணவர்களே, கிறிஸ்தவ உபசரிப்பு ஒரு விசேஷித்த அழைப்பு. இப்பொழுதும் நம்மை சுற்றிலும் கண்ணீரோடு இருக்கிற மக்கள், கொடூரமான இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள், இது நிமித்தமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஊரடங்கில வேலை இல்லாமல், உணவில்லாமல் அதிகமாய் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் நம்மை சுற்றிலுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவின் விசுவாசிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொடூரமான வியாதியிலே தங்களை அர்ப்பணித்து பணி செய்கிற மருத்துவர்கள், நர்சஸ், வெளி உலகத்திலே வெயிலே பாடுபடுகிற காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், இப்படி பலவிதமான மக்கள் நாம் உள்ளே இருக்கிறோம். இவர்கள் எல்லாம் பணித்தளங்களில் இருந்து தங்களுடைய ஜீவனை அர்ப்பணித்து வேலை செய்கிறார்கள். கிறிஸ்துவாக நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவர் கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பை எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறோம். கிறிஸ்துவ உபசரிப்பு நம்மிடத்தில் எவ்விதமாய் வெளிப்படுகிறது, சாட்சி எவ்விதமாய் வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் நம்மை வழிநடத்தட்டும். கர்த்தர் நமக்கு இந்த சாட்சியிலே நம் நிலைத்திற்கான உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது பாதபடியிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை பார்த்து பிள்ளைகளே என்று அழைக்கிறவர், எங்கள் மீறுதல் நிமித்தமாக எங்களை புறமே தள்ளாமல் எங்களை பிள்ளைகளே என்று அழைக்கிறவர், உம்மை வெளிப்படுத்துகிறவர். இதோ ஆண்டவரே, நாங்களும் இந்த பூமியிலே உம்முடைய நாமத்துக்கு மகிமையால் பாடுபடுகிற மக்களுக்கு எங்களை வெளிப்படுத்த, உம்மை வெளிப்படுத்த நாங்கள் உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்துள்ளோம். எங்கள் திருச்சபையில் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம், எங்கள் பேராயருக்காக செபிக்கிறோம், எங்கள் குடும்பத்துக்காக செபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு அவர்களை காத்துக்கொள்ளும். மற்றும் எல்லா போதுகிறவர்களையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் நாட்டின் தலைவர்களுக்காக விசேஷமாக செபிக்கிறோம். கடினமான இந்த நாட்களிலே சிறந்த நிர்வாகத்தை நிகழ்த்து மக்களை சீரான பாதை நடத்தி செல்ல வேண்டிய ஞானத்தை நீர் அருளித்தீர்களும். உமது நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். விரைவிலே இந்த பாடுகள் எல்லாம் நீங்கி ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஆராதனை செய்ய அருள் புரிகிறார்கள். இப்பொழுதும் வீடுகளிலே ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய ஆராதனையிலும் உடைய பிரசரித்தலாக வழிநடத்தும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக்கிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்துயு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் என் நேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்று
என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுல உயர்ந்தோர் உன்னத சீரந்தோர் நித்திரனேன் சுக பத்திரம் அருளும். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார் பாகியம் கொடுப்பார். பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசிசை தேடுவார் அருள்மிகு அழைப்பார். அம்பரந்தனில் எனக்காக ஜபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார். மோட்சவழி சத்தியம் வாசல் உயிரெனும். என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கிய வழிநடத்தலும் பாதுகாப்பு சமாதானம் நம் அனைவரோடு சதா காலத்திருப்பதாக. ஆமென்.